போன பதிவுல வசுதேவர் கிருஷ்ணரை எடுத்துட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு கடலை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்திருந்தோம். இந்த பதிவுல கிருஷ்ணரும் ராதாவும் சந்திச்சாங்களா, ராதாவுக்கு விழிகள் திறக்கப்பட்டதாங்கிற கதைய பார்க்கலாம். வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு கடலையும் கடந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து நின்னுடுறாரு. இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப பார்க்கும்போதுதான் தெரியுது இது கோகுல கிராமம். இங்கதான் தன்னோட மித்திரனான நந்தகோபர் இருக்கிறதும் அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த இடம் நோக்கி வேகமா நகர்றாரு. அதே சமயத்துல நந்தகோபரும் தன்னோட மனைவியோட பிரசவத்துக்காக வெளியே காத்து நின்னுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எல்லாரும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் தூரமா நின்னு வசுதேவர் கவனிக்கிறாரு. கிருஷ்ணரை நந்தகோபர் கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரியான முடிவுன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் என்ன சொல்லி கிருஷ்ணரை கொடுக்கறதுன்னு தெரியல, குழம்பிதான் நிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்துல அங்க குழந்தையோட அழுகுரல் கேக்குது. அதாவது நந்தகோபருக்கு குழந்தை பிறந்துச்சு. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே அசையாம நின்னுடுறாங்க. காத்து கூட வீசல, பிரபஞ்சமே நின்னு போயிருக்கு. ஆனா வசுதேவருக்கு மட்டும் நினைவு இருக்கு. யோசிக்கிறாரு, என்ன இது, பிரபஞ்சமே நின்னு போச்சு, இப்படி என்னதான் நிகழ போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. திடீர்னு வானத்துல இருந்து ஒரு ஒளி வருது. வசுதேவரும் ஆச்சரியமா வானத்தை பாக்குறாரு. அங்க இருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் வசுதேவர் கிட்ட பேச ஆரம்பிக்குது. வசுதேவரே, நான் தான் யோகமாயா. என்னோட உருவத்துல ஒரு பெண் சிசு நந்தகோபருக்கு பிறந்திருக்கு அந்த அறையில. நீங்க உங்களோட குழந்தைய அங்க வச்சுட்டு அந்த பெண் சிசுவை எடுத்துட்டு காராகிரகம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி மறைஞ்சிருது. வசுதேவரும் அந்த அறையை நோக்கி நேரா போறாரு. அறையோட கதவுகளும் தானா திறக்கப்படுது. உள்ள குழந்தைய வச்சுட்டு ஒரு பெண்மணி நின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கும் அசைவு இருக்கு. நேரா அந்த பெண்மணி கையில இருந்த குழந்தைய வாங்கிட்டு கிருஷ்ணரை அந்த பெண்மணி கையில வச்சுட்டு வசுதேவர் அங்கிருந்து பெரிய மனசில்லாம கிருஷ்ணர் கிட்ட, என்னோட நண்பனான நந்தகோபரும் அவரோட மனைவியான யசோதாவும் உன்னை நல்ல முறையில வளர்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜனிச்சதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, அந்த காரணம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போக மனசில்லாம அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு அங்க இருந்து நகர்றாரு. வசுதேவர் அங்கிருந்து நகர்ந்து போன அந்த சமயத்துல பிரபஞ்சம் மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிருது. எல்லாரும் நந்தகோபருக்கு வாழ்த்துக்களை சொல்றாங்க. அவரும் நேர குழந்தைய பாக்குறதுக்காக அந்த அறைக்குள்ள போறாரு. அங்க பிரசவம் பார்த்த பெண்மணி யசோதா கிட்ட, உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி குழந்தைய கையில கொடுக்கறாங்க. அதே சமயத்துல நந்தகோபுரம் குழந்தைய பாக்குறதுக்காக அங்க வந்துடுறாரு. உடனே யசோதா கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குழந்தைய நான் கொஞ்சணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே யசோதா அதுக்கு, குழந்தைய நான் யாருக்கும் தரமாட்டேன், கண் திருஷ்டி பற்றும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம், அது எப்படி தந்தையோட கண் திருஷ்டியே குழந்தைக்கு படுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு யசோதா, என் மகனோட அழகுக்கு யார் திருஷ்டி வேணாலும் படும், பாத்தீங்களா, இது எனக்கு இறைவனே கொடுத்த பரிசு, இவனோட அழக கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா தன்னோட மகனை அணைச்சு கொஞ்சிக்கிறாங்க. அதே சமயத்துல ராதாவோட தாய் தந்தையான கீர்த்திதாவும் ரிஷ்பானுவும் கண் விழிக்கிறாங்க. கீர்த்திதா எந்திரிச்ச உடனே தன்னோட மகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்ன நடந்தது, ராதாவை எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. உடனே அதுக்கு ரிஷ்பானு, ஒன்னும் பதற வேண்டாம், நம்ம மகன் நல்லா இருக்கா, அந்த வழியா போன நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் நம்மளை காப்பாத்தி இங்க வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. கீர்த்திதாவுக்கு தன்னோட மகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. குழந்தைய கையில எடுத்து, ஒருவேளை அந்த வைத்தியரை நம்ம பார்த்திருந்தா இந்நேரத்துக்கு ராதா கண் திறந்திருப்பாளோ என்னவோ அப்படின்னு சொல்லி அழறாங்க. இந்த சூறாவளியால எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அங்க வந்தோம்னா நந்தகோபுரம் யசோதாவும் குழந்தைக்கு பெயர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு நிறைய பசுக்களும் பட்சிகளும் அவங்க வீட்டுக்குள்ள போறத கவனிக்கிறாங்க. உடனே யசோதா கையில இருக்கிற எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தன்னோட மகன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி தவிச்சு உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. கிருஷ்ணர் படுத்திருக்கிற அந்த தொட்டில சுத்தி பசுக்களும் பட்சிகளும் நிறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து யசோதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கிருஷ்ணரை தன்னோட கையில எடுத்து, இவன் நமக்கு கடவுள் கொடுத்த அற்புத குழந்தை, இவனோட அழகால நம்ம மட்டும் மயங்கல, இந்த பசு பட்சிகள் கூட இவனோட அழகுல கவர்ந்து வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நந்தகோபுரம், ஆமா, இது வரைக்கும் இப்படி ஒரு அதிசய நிகழ்வை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்துல நந்தகோபுரோட குலகுரு அங்க வராரு. நேரா குழந்தைய பார்த்து குழந்தையோட பாதங்களை தன்னோட தலையில வச்சு வணங்குறாரு. உடனே நந்தகோபுர் குறுக்கிட்டு, என்ன செய்றீங்க, நீங்க எங்களோட குலகுரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு குலகுரு பதில் சொல்றாரு, எந்த நிகழ்வு எந்த சிறப்பு கொடுக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த வகையில இன்னைக்கு இவனோட வதனத்தை பார்த்து நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். இவன் கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இவனோட அழகாலையும் இவனோட புன் உருவலாலையும் எல்லாரையும் கவர்ந்து அவன் பக்கம் இழுத்துக்குவான். இவன் மாயையில இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஜெனிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரே குழந்தைக்கு பெயரும் வைக்கிறாரு. கிருஷ்ண
கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல இங்க குழந்தையான ராதாவும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது விருஷ்பானுவுக்கு கேட்டுருச்சு. உடனே ராதாவை கையில எடுத்து நீ இப்ப என்ன சொன்ன திரும்ப சொல்லுன்னு மகளை கொஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல கீர்த்தி தான் அங்க ஒரு மடலை எடுத்துட்டு ஓடி வராங்க. விருஷ்பானு கிட்ட உங்களோட நண்பரான நந்தகோபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அவனோட ஜென்மோற்சவம் கொண்டாட போறாங்க, அதுக்கு நம்மளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டிப்பா அங்க போய் கலந்துக்கணும், ரொம்ப நிறைவான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விருஷ்பானுவும் ஆமா இது ரொம்ப நல்ல செய்தி தான், நம்ம அங்க போய் கலந்துக்கலாம், ஆனா நம்மளோட மகளுக்கு கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அத்தோட அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருக்கு, இன்னைக்கு ராதாவுக்கு கண் விழிகள் திறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல இங்க நந்தகோபரும் யசோதாவும் ஜென்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யசோதாவும் கிருஷ்ணருக்கு ரெட்சிகளை கட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து நந்தகோபரும் எதுக்காக இவ்வளவு கருப்பு ரெட்சிகளை அவருக்கு கெட்டுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு யசோதா பதில் சொல்றாங்க, இவ்வளவு அழகான குழந்தைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, அவன் மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாது, அதனாலதான் இதை கெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நந்தகோபரும் அது எல்லாம் சரிதான், ஆனா வந்திருக்கிற விருந்தினர்களை நம்ம கவனிக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்துல இருந்து பலராமர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரை கிருஷ்ணருக்கு காவலா விட்டுட்டு யசோதா அங்கிருந்து புறப்படுறாங்க. உடனே நேரா பலராமர் கிருஷ்ணர் படத்திற்கு தொட்டில் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அடடா கோகுலமே நீ பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு, உன் முகத்துல மட்டும் ஏதோ கவலை தெரியுதே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓ நேத்து ராத்திரி ராதாவை பார்க்க முடியல அப்படிங்கிற சோகமா? இந்த உலகத்திலேயே உன்னோட வேதனையை என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா இந்த ஜென்மத்துல நான் உனக்கு மூத்தவனா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி நேத்து ராத்திரி ராதாவை பார்க்க முடியல, ஆனா கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்த போற? நீ ராதாவோட கண்ணு முன்னாடி தோன்றாத வரைக்கும் ராதா தன்னோட விழிகளை திறக்க போறது கிடையாது. ஆனா ராதா இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? வர்சானால இருக்கா, அது இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு, ஆனா உன்னால ஒரு அடி கூட நடக்க கூட முடியாது, நீ எப்படி கொடுத்த வாக்க காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு அரக்கியும் ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறா. அந்த அரக்கி யாரு, எதுக்காக வந்திருக்கா, கிருஷ்ணரும் ராதாவும் எப்படி சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கதைய அடுத்த பதிவுல பார்க்கலாம்.